உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. சம்பவம் செந்தில நெருங்கி போகக்குள்ளதான் அவங்க யார்கிட்ட பேசுனாங்க சிடிஆர் எடுப்பாங்க போலீஸ். அதுல பாருங்க பிரபல இயக்குனர் ரஜினி எல்லாம் வச்சு படம் எடுத்தாரு நெல்சன், அவங்க மனைவி பல முறை போன்ல பேசியிருக்காங்க. தாய்லாந்து எஸ்கேப் ஆகி போன கிருஷ்ணன் அட்வொகேட் அவர் நெல்சன் வீட்டில் தங்கி இருந்திருக்காரு. கொலை நடந்ததுக்கு அப்புறம் அதுதான் இப்போ விசாரணைக்கு, அதுதான் நெல்சன் வரணும். கொலை நடந்த பிறகு தங்கி வச்சிருந்தாங்களா, நடக்கிறதுக்கு முன்னாடி தங்க வச்சிருந்தாங்களாங்கிறது பார்க்கணும். நிச்சயமா இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஒருத்தவங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுட்டாங்க உடனே அவங்க அக்யூஸ்ன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய தொடர்புகள் எல்லாம் குற்ற பின்னணியில் உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்றது அது கவலைக்குரிய விஷயம். எந்த வகையில் குற்றவாளி ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே தப்பு தான். நெல்சன் மனைவி மோனிஷா போயிருக்காங்கன்னா அவங்க சொல்றாங்க, அது உண்மையா இல்லையானு கிளாரிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது நெல்சன் மனைவிக்கு இருக்கு. என்ன வழக்கு? ரைட், ஓகே, நடக்குது, வழக்கு நடக்கும், உண்மைதான், ரைட், நீங்க போகலாம். அது இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. லென்த்தாக போயிட்டே இருக்கு லிஸ்ட். சம்பவ செந்தில் கைதான மட்டும்தாங்க இந்த வழக்கில் ஏதாவது ஒரு திருப்பு முனையை முடிக்க முடியும். அம்சாங் கொலை வழக்கில் சின்ன தொடர்பில் உள்ளவங்களை வரையும் போலீஸ் தூக்கிட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு 24 பேர் இது வரைக்கும் தூக்கியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும். 200-300 பேர் தூக்கியிருப்பாங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது சம்பவ செந்தில் வந்தால் மட்டும்தான் பேனாக வைக்க முடியும். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். தமிழ்நாடே ஒரு குழுக்குன விஷயம் அம்சங்களோட கொலை வழக்கு. அந்த வழக்கு எந்த நிலையில் சார் இருக்குது இப்போ? இல்லை, அது டே பை டே அது அப்டேட் ஆகிட்டே இருக்குது. எந்த நிலைமையிலாம் இல்லை, அது போயிட்டே இருக்குது. அது செயினாக போயிட்டே இருக்குது. இதுவரை 24 பேருக்கு மேலே கைதாகிருக்கிறாங்க. நெருங்கி போயிட்டே இருக்குது. முதல்ல என்ன சொன்னாங்க, ஆற்காடு சுரேஷோட மர்டருக்கான ரிவெஞ்சு. அதில் போய் கொஞ்சம் நேரம் அவர் தம்பி பொன்னேபால் இருந்தார், அவங்க ஃபோட்டோ வச்சு படையல் போட்டாங்க. சரி, அதுவும் நம்புற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்தது ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் தலையிட்டு இருந்தார். அதில் அஞ்சலையெல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அஞ்சலை ஆல்சோ ஆற்காடு சுரேஷோட கீப்பு தான். ஆற்காடு சுரேஷ் ஒரிஜினல் பொண்டாட்டி பேர் பொற்கொடி. அவங்க நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு தன்னோட தாலி செயினை அவர் ஆற்காடு சுரேஷ் இறந்த அன்றைக்கி சபதம் பண்ணி தாலியை கட்டி இதான் அதுக்கான முதலீடு, இதை கொலை பண்ணுறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு அதை அடவு வச்சு பொன்னைபால் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து ஆருத்ரா கோல்டு, அது சம்மந்தமாக பிஜேபியில் சில பேரை கைது பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கிராப்புன்னு சொல்லி அதில் ஒரு 2-3 பேரை கைது பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக போய் ஒரு சோப்பு கம்பெனி, பொன்னுண்டு சோப்பு கம்பெனி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒர்க்கத்தூர் வில்லேஜுக்கு அங்கே போயிட்டாங்க. அதில் தான் அஸ்வத்தமன், நாகேந்திரன்லாம் உள்ளே வர்றாங்க. இவங்க தான் இதை டோட்டலாக அசம்பிள் பண்ணாங்கன்னு. இதில் கைது பண்ண முடியாமல் இன்னமும் வழக்கில் இருக்கிற கேரக்டர் யாருன்னா சம்பவ செந்தில், சிவசிங் ராஜா 2 பேரும் இன்னும் வழக்கில் நெருங்க முடியலை எங்கே இருக்காங்கன்னு. சரி, சம்பவம் செந்தில நெருங்கி போகக்குள்ளதான் அவருடைய நெருங்கிய கூட்டாளியாகிய மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர், அவரும் அட்வொகேட்டு, அவரை டச் பண்ணுறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா உங்கள் டிவியில், இந்த ஃபோன்லாம் எதுக்கு சார் போய் சாக்கடையிலேருந்து எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க போலீஸ்ன்னு. அந்த நம்பரை வச்சு அவங்க யார்கிட்ட பேசுனாங்கிற சிடிஆர் எடுப்பாங்க போலீஸு, கால் ரெக்கார்டர். யார்கிட்ட பேசுனாங்க. அதில் பாருங்கள், மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞரோட பிரபல இயக்குனர், சினிமா இயக்குனர் ரஜினி எல்லாம் வச்சு படம் எடுத்தார் நெல்சன், அவங்க மனைவி பல முறை ஃபோனில் பேசியிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு இப்போ சம்மன் வர வச்சு அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 ஹவராக அவங்க மேலே விசாரணை போயிட்டுருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வழக்கறிஞராக இருந்தார், நான் கேஸ் சம்மந்தமாக பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது நெல்சனுக்கு சம்மன் கொடுக்குறாங்க. நெல்சனும் வரணும், ஏன்னா உங்கள் பொண்டாட்டி கேஸ் சம்மந்தமாக பேசியிருக்கு, என்ன கேஸ் சம்மந்தமாக பேசியிருக்கு நெல்சனும் சொல்லணும்ல. அது விட்டு அவரையும் விசாரிப்பாங்க. இது முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நெல்சனுக்கு இப்போ சம்மன் அனுப்புகிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த மொட்டை கிருஷ்ணன் அவர் தாய்லாந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார் குடும்பத்தோட. அந்த எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு இவங்க ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா சினிமா ஷூட்டிங், சினிமா நடிகர்கள், அந்த ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த வெளிநாடு போகிறதுனால ஈஸி. ஏன்னா அந்த ஷூட்டிங்க்கு போய் அவங்க பாஸ்போர்ட்டெல்லாம் சாம்பிங் ஆகிட்டே இருக்கும் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு. நம்ம இளைஞர்கள்லாம் லண்டனு, கனடாவெல்லாம் முதல்ல போய் ஒளிகிறதுக்கு இப்போ லண்டன்லாம் யாரும் ஒன்றும் போகலாங்கிற நிலை வந்துருச்சு. ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறேன், ஒரு 20 years பேக், இல்லை 15 years பேக்கு சொல்கிறேன், சினிமா ஷூட்டிங்க்கு போகிற சாம்பிங் போட்டு போவாங்க. இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, அதோட ஷூட்டிங் எங்கே இருக்குது, இல்லை லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு போய் அங்கே ஒளிஞ்சி அப்படியே வேலை பார்த்துட்டு அங்கேயே 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ சினிமா கம்பெனி பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது ஈஸி. லொக்கேஷன் பார்க்க போகிறோன்னு சொல்லுவாங்க, இல்லை விசிட் போகிறோம், டூர் போகிறோம், எது ஒன்றுமோ சொல்லி அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து அனுப்புறது வாய்ப்புகள் அதிகம்.
அதை விட்டு நெல்சனுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, சினிமா தொடர்புகள், பெரிய பெரிய நட்சத்திரோட தொடர்புகள், ரஜினியை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள்னா பார்த்துக்குங்க. விஜயை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு, ரஜினியை வச்சு ஜெயிலர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு யார் யாரெல்லாம் அந்த படத்தை ரஜினி நடிக்கலைன்னு சொன்ன பிறகு யார் யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு தெரியும். பிரபல மியூசிக் டைரக்டர்லாம் போயிட்டு இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. எல்லாருமே அவங்க சொந்தக்காரவங்க தான். அதை விட்டு அவரையும் விசாரணை கொண்டு வராங்க. இப்போ தாய்லாந்து எஸ்கேப் ஆகி போன கிருஷ்ணன் அட்வொகேட்டு, அப்போ அவர் வந்து இவர் வீட்டில் தங்கியிருந்திருக்காரு, நெல்சன் வீட்டில் தங்கியிருந்திருக்காரு. அதுவும் காவல்துறை விசாரணையில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இப்போ ட்ரிகரில் ஓடிக்கிட்டு இருக்கு, நியூஸ் ஓடிட்டு. கொலை நடந்ததுக்கு அப்புறம் அதுதான் இப்போ விசாரணைக்கு, அதுதான் நெல்சன் வரணும். கொலை நடந்து ஆல்மோஸ்ட் போன 5ஆம் தேதி 20 தேதி ஆகிப்போச்சு. இன்னைக்கு 1 மாதம் 20 நாள், இன்னொரு 10 நாள் ஆகிட்டா 2 மாதம் ஆக போகுது. அப்போ கொலை நடந்த பிறகு தங்கி வச்சுருந்தாங்களா, நடக்கிறதுக்கு முன்னாடி தங்க வச்சுருந்தாங்களாங்கிறது பார்க்கணும். நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்தலும் சட்டத்தின்படி குற்றமே, குற்றவாளிகளை அடைக்கலம் கொடுத்தலும். ரெண்டாவது, இப்போ அவர் கிருஷ்ணன் அட்வொகேட்டு, அவர் அட்வொகேட் இல்லை, இவரோட ஃப்ரெண்டு, யாரோட ஃப்ரெண்டு, சம்பவ செந்திலோட கூட்டாளி, நெருங்கிய கூட்டாளி. அப்போ அவருக்கு இந்த கொலையில் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது என்னங்கிற விசாரணை தான் இப்போ போலீஸ் இவங்கள்ட்ட தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பவ செந்திலோட கான்டாக்ட் நம்பரில் வச்சு தான் இவ்வளோ லிங்க் எடுக்கிறாங்க, யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு. இவங்கெல்லாம் யார் யார்கிட்ட பேசுனாங்கிறதெல்லாம் சம்பவ செந்திலோட ஃபோன் நம்பர் போலீஸுக்கு கிடச்சிது. நெருக்கி விசாரணை போக்குள்ள இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபைனல் டச்சு வழக்கு நெருங்கி போயிட்டு, அதான் இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்குதும்பாங்கள்ல, ஒரு 80-90% தாண்டி போயிட்டு. அப்போ இதெல்லாம் யார் இன்றைக்கி யாருமே மிச்சமாயிடக்கூடாது. இதில் இவங்களுக்கு பிரேமபஸ் இருந்துன்னா இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. உண்மையிலே இவங்க அடைக்கலம் கொடுத்தோ, இல்லை வேறு வழக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது இவங்க பேசியிருந்தாலோ, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ நிச்சயமாக இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதோடு தான் நெல்சனை காவல்துறை சம்மன் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து என்ன விளக்கம் சொல்கிறாருங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு தான் முடிவுக்கு வரணும். இப்போ நான் வழக்கறிஞராக இருக்கேன், இப்போ என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ஃபோனில், நான் ஒரு வழக்கில் மாட்டிக்கிறேன். அப்போ வந்து நீ ஏன் பேசுகிறேன்னு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள, சார் நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க பேசியிருந்தேன், இந்தந்த தேதியில் நான் வந்து அவர்கிட்ட பேசினேன், இந்த தேதியில் நான் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், இந்த இருக்கு இன்டர்வியூ அப்படின்னா அவங்கள என்ன செய்ய போகிறாங்க போலீஸு? ஒரு 1/2 hour கூட ஒன்று உட்கார வைக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே சரி பண்ணி கிளம்ப பாட்டுருவாங்க. சரி, எப்போ எழுதி கொடுத்துட்டு போ, விசாரணைக்கு வந்தால் நல்ல முறையில் அனுப்பிட்டாங்க, எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வருவேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடணும். இப்போ நெல்சன் மனைவி அதான் செய்யணும். வழக்கு சொந்தமாக பேசணும், சார் இந்த வழக்கு எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. செக்கு கொடுத்து செக்கு கேஸ் நடக்கும். சினிமா நடிகர்களுக்கு சொல்கிறேன், செக் கேஸ் ப்ரொடக்ஷனில் சரியாக பணம் வந்திருக்காது, சில ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை இவங்க யாருக்காவது பணம் செட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோர்ட்டை போய் சுற்றி பாருங்கள், ஒரு நாளைக்கு 100 சினிமா நடிக்கிறாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் பேசுனேன்னா, இந்த வழக்கு அவர் கிருஷ்ணன் அட்வொகேட்டு நீதிமன்றத்தில் ஏதாவது தாக்கல் செய்திருக்கார், வழக்காக நடத்தப்பட்டிருக்கிறது, வக்காலத்து போட்டிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க கொடுத்த கேஸுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். யார்? நெல்சன் மனைவி மோனிஷா 2 பேரும் பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு அட்வொகேட்டு டிஸ்கஷன் பண்ணலாம், ஒரு கேஸ் பற்றி நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசலாம். எதுக்கு? ஏன்னா வக்கீல்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு, வக்கீல்கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறதுக்கு விளக்கமே கிடையாது. டாக்டர்கிட்ட எதுக்கு நீ பேசுனேன்னு கேட்க முடியுமா? அன்றைக்கி எனக்கு வயிறு வலிச்சாப்பில் இருந்தது, நெஞ்சு வலிச்சாப்பில் இருந்தது, நான் பேசினேன், கண் எரிச்சலாக இருந்தது, ஒரு சொட்டு மருந்து சொன்னார், வாங்கி போட்டேன், சொல்லுவீங்க தானே? அதே மாதிரி அட்வொகேட்டை பேருக்கு என்ன இருக்குது? சார் எனக்கு சும்மா ஒரு பிளாக் கால் வந்துச்சு, இல்லை நான் எனக்கு கிரெடிட் கார்டு கட்டாமல் இருந்தது, எல்லோ பிரச்சனை உங்களுக்கு இருக்க தானே செய்யும். அதனால் அட்வொகேட்டை ஃபோன் பண்ணி பேசுனேன்னாலும் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கும் உனக்குமான கான்வர்சேஷன் எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசியிருக்கோம், எந்த டியூரேஷனில் பேசியிருக்கோம், எத்தனை மணிக்கு பேசியிருக்கோங்கிறது முக்கியம். நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரு அட்வொகேட்டை ஃபோன் அடித்து பேசுவீங்களா? ஃபோன் எடுப்பேன் நான் முதல்ல திட்ட ஆரம்பிச்சிடுவேன். உண்மை தானே? நைட்டு 1 மணி 2 மணிக்கு டாக்டருக்கு அடித்து கூட பேசலாம், ஏன்னா அது ஆபத்து. ஆனால் காலையில் வர்றதுக்கு காலைல 7 மணிக்கு அடித்து நீங்கள் டவுட்டு கேட்டுக்க போகிறீங்கன்ட்டு, சரிதானே? அதனால் உங்களுக்கு எனக்குமான கம்யூனிகேஷன் என்னென்னு பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் குடும்ப நண்பராக இருந்திருக்கலாம். யார்? அட்வொகேட்டும் நெல்சனும் குடும்ப நண்பராக. நெல்சன் இப்போ தானேங்க பெரிய ஆளாக இருக்கார், அதுக்கு முன்னே ஒரு எளிய மனிதர் தானே, பழசுலேருந்து நண்பர்களாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் விசாரணைலாம் வரணும். ஒருத்தவங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுட்டாங்க உடனே அவங்க அக்யூஸ்ன்னு நான் சொல்ல முடியாது, அஸ் எ லாயராக நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய தொடர்புகள் எல்லாம் குற்றப்பின்னணியில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது அது கவலைக்குரிய விஷயம், அது கேள்விக்குரிய விஷயம், அது ஐயத்துக்குரிய விஷயம். எந்த வகையில் குற்றவாளி ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே தப்பு தான், சட்டம் அதுதான் சொல்லுது. இப்போ வந்து ஆம்சாங் கொலை வழக்கில் சின்ன தொடர்பில் உள்ளவங்களை வரையும் போலீஸ் தூக்கிட்டாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 24 பேர் இது வரைக்கும் தூக்கியிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 200-300 பேர் தூக்கியிருப்பாங்க. எல்லாரையும் சின்ன கான்டாக்ட் உள்ளவங்களாம். எத்தனையோ பேர் ஃபோனில் சும்மா கூட பேசியிருப்பான், அவன் கூட விசாரிப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் தூக்கிட்டு போய் ஒரு நாள் விசாரிச்சுட்டு
ஒன்றும் விஷயம் இல்லைன்னா அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். கொண்டு போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வேணால் குற்றவாளியாக பார்க்கலாம். நம்ம லாயராக ஜேர்னலிஸ்ட்டாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கூட்டான விசாரணைக்கு போய் அட்டன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு வர போகிறீங்க. நமக்கு அது சப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்மளை பண்ண போகிறாங்க. இப்போ நெல்சன் மனைவி மோனிஷா போயிருக்காங்கன்னா அவங்க சொல்கிறாங்க வழக்கு விஷயமாக பேசணும் அப்படின்னு. அது உண்மையாக இல்லையானு கிளாரிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது யாருக்கு இருக்குன்னா நெல்சன் மனைவிக்கு இருக்குது. என்ன வழக்கு, எந்த கோர்ட்டில் நடக்குது, அதை போலீஸ் செக் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, நடக்குது, வழக்கு நடக்குது, உண்மைதான், ரைட், நீங்கள் போகலாம், அவ்வளோதான். அது இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த மொட்டை கிருஷ்ணன் யார் சார் அது? ஏன்னா அவரோட தொடர்பில் இருக்காங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க, என்ன தொடர்பு அவருக்கும் சம்பவ செந்திலுக்கும், எப்படிப்பட்ட ஆள்? அவர் ஒரு லாயர், அவர் ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர். அது தொடர்புகள் இருக்குங்க. அது தொடர்புனா தவறான தொடர்பாக இருந்தால் சிக்கல் தான், தப்பு தான். கூட்டாளிகளாக இருந்தால் சிக்கல். ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு குற்றவாளிக்குமான தொடர்பு வழக்கறிஞர் குற்றவாளி தொடர்பாக மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டியெல்லாம் ஒரு டிகிரி மேலே ஏறி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டாகலாம் இருக்க முடியாது. இப்போ நான் இருக்க லாயர்னா, இப்போ குற்றவாளிகள் அக்யூஸ் இருக்காங்கன்னா அவங்களோட நண்பராகலாம் ஜேர்னி பண்ண முடியாது. மற்றபடி கேஸ் விஷயமாக பேசலாம். என் ஆஃபீஸ்க்கு அவங்க வரலாம். இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியல ஆனால் கேஸ் விஷயமாக நான் பேசணும்னா அவங்க வீட்டில் கூட நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் இருக்கிற ரைட்ஸ் உண்டு. இப்போ உடம்பு முடியாமல் இருக்கும் ஆனால் வழக்கு விசாரணைக்கு நாள் அன்றைக்கி இன்னும் 2 நாளில் வருதுன்னா அந்த வழக்கில் சாட்சிகள் சில கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நான் வீட்டுக்கு கூட போய் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை ஒரு ஹோட்டலில் கூட போய் வர சொல்லி பார்க்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. அவ்வளோ உரிமைகள் வக்கீலுக்கு இருக்குது. ஆனால் நம்ம அவங்களோட கூட்டாளி ஆகிடக்கூடாது. அவங்களோட சேர்ந்துட்டு சுற்றுறது, அவங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறதுலாம் பண்ணோம்னா சிக்கலாயிடும். இப்போ சம்பவ செந்திலுக்கும் இவருக்கும் தொடர்பு சார். நீங்கள் குற்றவாளி வழக்கறிஞரும் இருக்கும் பொழுது, இவர் கூட்டாளியாக இருக்கும் பொழுது எப்படி சார் அந்த அவங்க 2 பேருக்கும் தொடர்பு எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? அது அவர் சம்பவ செந்தில் பிடிச்சாதான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. நம்மள்ட்ட இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதான் லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுதே, லென்த்தாக போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. அது சம்பவ செந்தில் கைதானால் மட்டும்தாங்க இந்த வழக்கில் ஏதாவது ஒரு திருப்பு முனையை முடிக்க முடியும். வழக்கு ஏறக்குறைய முடிஞ்சிட்டுங்க, வழக்கெல்லாம் முடியாமல் இல்லை. போலீஸ் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது சம்பவ செந்தில் வந்தால் மட்டும்தான் பேனாவை வைக்க முடியும். அது வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். இப்போ மொட்டை கிருஷ்ணன் அவர்கள் தாய்லாந்துக்கு தப்பி சென்றதாக குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவரோட இந்த சம்பவ செந்திலும் போய் சென்றிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார்ட்டையும் இருக்குது. ஏன்னா மோனிஷா அவர்கள் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாச்சும் வழிவகை செஞ்சுருந்தாங்கன்னா சம்பவ செந்திலும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? சம்பவ செந்திலும் ஆல்ரெடி தாய்லாந்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ரூமர் போகுது. அது உண்மையாக போயான்னு கூட தெரில. அதை தொடர்ந்து தான் அவர் மொட்டை கிருஷ்ணனும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சில யூடியூபர்ஸ் க்ரைம் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தாய்லாந்தெலாம் இருக்காருன்றாங்க. ஏன்னா எனக்கு அந்த டவுட் ஆரம்பத்துலேருந்து உண்டு. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருந்தாவெல்லாம் தமிழ்நாட்டு போலீஸ் இவ்வளோ நேரம் விட்டுட்டு வைக்க மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லா நெட்டையும் சேசிங் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லார் ஃபோன் நம்பரும் ட்ராக்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நெட்வொர்க் மினுமினுத்துக்கிட்டே இருக்கும். எங்கே கால் போதோ பழிச்சுன்னு எங்கே நிற்பாங்க போலீஸு. அந்தளவுக்கு ஸ்பெஷல் டீம் தான் அருண் போட்டு வச்சுருக்காரு. மாவட்டந்தோறும் ஸ்பெஷல் டீம் போட்டாச்சு. முன்னமாரி கிடையாது. ரவுடிஸ் ஒடுக்குமுறை குழு இருக்காங்கல்ல, அது மாவட்டத்தோடு போட்டாங்க. முன்னாடியிலேருந்து இருக்குது. இப்போ ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க எல்லா மாவட்டத்துலேயும். எல்லா மாவட்டத்தோறும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. பழைய வாரண்ட் இருந்தால் ரிமாண்ட் செய்யப்படுறாங்க. அதனால் சம்பவ செந்தில் ஒருவேளை தாய்லாந்தில் இருந்து சில நாடுகள் இருக்குது நம்ம போய் அடைக்கலாம் வரத்துக்குன்னு. நேபாளத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், தெரியல. நேபாளம் வழியாக வெளிநாடு போகலாம். நம்ம பஸ்ஸில் போகிற கண்ட்ரிலே அது ஒரு கண்ட்ரி. நேபாளம் போய் வெளிநாடு போகலாம், தாய்லாந்தில் போய் ஒழியலாம், மலேசியாவில் ஒழியலாம், சிங்கப்பூரில் ஒழிய முடியாது, மற்ற அந்த கல்ஃப் கண்ட்ரிலெலாம் ஒழிய முடியாது. மலேசியாவில் நீங்கள் அங்கே போய் வீசா எடுத்துக்கலாம். இது இங்கேருந்து வீசா ப்ராசஸ் இல்லை, அதெல்லாம் இப்போ தான் ஃப்ரீ பண்ணாங்க. அந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் போய் இறங்கிக்கலாம். நேபாளம் வேறு நாடு தான், அது நீங்கள் அங்கேயும் போய் இருந்துக்கலாம். இதெல்லாம் பாகிஸ்தானில் போய் ஒழிய முடியாது, அதுக்கு ப்ராசஸே வேறு. ஸோ இந்த கண்ட்ரியில் இவங்க தேடிட்டு இருக்காங்க. இல்லை அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணன் அட்வொகேட்டை பிடிக்கணும்னா போலீஸ் இன்டர்போல் போலீஸை வச்சு பிடிச்சிருவாங்க. இன்டர்போல் போலீஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுத்து இமிக்ரேஷன் விஷயம் கைது பண்ணிவிடுவாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அவரை பிடிச்சா அவர் கிடைப்பார் அப்படின்னா அவரை பிடிச்சிருவாங்க. அடுத்த கட்ட நகர்வை பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியாக கைதுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல இந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஆற்காடு சுரேஷ் அவங்க மனைவி அவங்களோட அப்படி அந்த பின்னணி இருந்துச்சு. அப்புறம் கருத்து வேறுபாடு நடந்த கொலையாக இருக்கும், அரசியல் வேறுபாடு கொலை அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ முடிஞ்சிருக்கிற இடம் அஸ்வத்தம்மன் நாகேந்திரநாத்தில் முடிஞ்சிருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு புதுசாக ரூட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. சினிமா துறை சார்ந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் உள்ள வர வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆனால் ரஞ்சித் அவர்களுக்கு நிறைய அந்த ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணது எல்லாமே, உதவி பண்ணது எல்லாமே ஆம்ஸ்டாங் அவர்கள் தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது? என் சினிமாவில் ஏற்கனவே தியாகராஜ பகவதர்லேருந்து யார் கொலைகேசல் இல்லாமல் இருந்தா? அவங்களாம் உச்ச நட்சத்திரமாக இருந்தவங்க தான். அதுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சினிமாக்காரவங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கும் இப்போ கோவதாவங்கள் எல்லாமே. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அவர் தியாகராஜ பவர், என்எஸ் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருந்தாங்க தானே அந்த பிரச்சனையில். அதனால் அதாவது சினிமாவிலையும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தலையீடு இருந்திருக்கலாம். சினிமாவிலையும் நல்லது கெட்டது வர
ஏன்னா பாரஞ்சித்தெல்லாம் அவரை வந்து ரொம்ப இணக்கமாக இருந்திருக்காங்க. யாரோட? ஆம்சாங்கோட. ஆம்சாங்கிட்ட போக்குள்ள எல்லாம் நீ போய் பாடாடுறா, உன் வேலையை நீ பாடுறான்னு சொல்லி தான் அனுப்புனதா இவர் தான் சொல்கிறார். பாரஞ்சித் தான் சொல்கிறார், நமக்கு தெரியாது. பாரஞ்சித்து நீ போய் படம் எடுக்கிற வேலையை பாரு, இங்கே வந்து உனக்கு என்ன வேலை கிடையாது அப்படின்னு சொல்லதாக. அதனால் அவங்கள வாயை திறக்கலையே. இப்போ சமீபத்தில் எவ்வளோ போராட பொங்குன்னு பொங்குனாங்க. யூடியூபர்ஸ் மட்டும்தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களாம் விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அவர் பாரஞ்சித் தங்கலான் படத்தோட வெற்றி விழாவுக்கு போயிட்டார். அவர் அங்கே அந்த பக்கம் போயிட்டார். ஆளாளுக்கு பாருங்களா, நீ பேசுன யார் இப்போ நிற்கிறா சொல்லுங்கள், களத்தில் யார் இருக்கா? இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆம்சாங் கொலையில் வந்து உயிரோட்டமாக கொண்டு போயிட்டுருக்குது உங்களை மாதிரி யூடியூப் சேனல் மட்டும்தான். பாக்கிலாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். சினிமாவிலையும் பஞ்சாயத்து இருந்திருக்கலாம், இல்லை பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை பாரஞ்சித்து கூட இந்த மாதிரி அவங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க, அதை என்னென்னு கேட்டு சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது நமக்கு தெரியலது. அதனால் எங்கே பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆம்சாங் கொண்டு போய் பயன்படுத்தியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க, அதுதான் உண்மை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆம்சாங் பேரை காட்டிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு கடையில் ஒம்பளத்துட்டா கூட யார் தெரியுமா நாங்கள் ஆம்சாங்கோட ஆள் அப்படின்ட்டு போயிட்டு இருந்திருக்கான். அவருக்கு அது தெரிஞ்சே இருக்காது. இவங்க பூரா 7:30 கூட்டி அவர் பக்கம் பூரா சுற்றி வச்சுட்டாங்க. ஒரு இடியப்ப பின்னல் மாதிரி சொல்லுவாங்கள்ல, சிலந்தி வலை மாரி பின்னிட்டாங்க அவர் போட்டு. அவருக்கு எப்படி நாலேஜுக்கு போயிருக்கோம்? நமக்கு கூட தான் 4 மந்திரியை தெரியுது. மந்திரி பேரை சொல்லிட்டு நமக்கு இந்த ஏரியாவில் மாமூல் வசூல் பண்ணால் மந்திரிக்கு எப்படி தெரியும்? அவர் காதுக்கு போய் சேராது இல்லது. சேரக்குள்ளே அப்போ தான் பிரச்சனையாக பெருசாக்குவாங்க. அதனால் சினிமாவில் அவர் ஏதாவது பேசியிருந்தார். ஆரம்பத்தில் சினிமாவில் பஞ்சாயத்தெல்லாம் பேசினாருன்னு ஒரு தகவல்லாம் ஆரம்பத்தில் மடுறான அடுத்தடுத்த நாள் தகவல்லாம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பேசினதில்லை அப்படின்ற தகவலும் வெளியே வந்துச்சு. சோப்பு கம்பெனி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இடத்த டீல் பண்ணுறது ஆம்சாங் தான், நீ அவர்கிட்ட போய் பேசிக்க அப்படி தான் கையை காமிச்சிட்ருக்காங்க. யார்கிட்ட? அசோத்தமன்ட்ட கையை காமிச்சிட்டு விளைவு தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. கிட்டத்தட்ட வழக்கு முடிய போகிற நேரத்தில் மறுபடியும் இப்போ நெல்சன் மனைவி மோனிஷா அது ரூபத்தில் கிளம்புது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், சம்பவ சந்தியில் ட்ராக்கப் பண்ணி போக்குள்ள இடையில் உள்ள கிளை வழிகள் தான் இவங்கெல்லாம். இவங்க முழு வழியில் தான் சொல்ல முடியாது. அவர் ஒரு அந்த புள்ளியை டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கு புல்லட்டு. அப்போ வழியில் உள்ள டச்சப் தான் இவங்கெல்லாம். நீ என்ன எதுக்காண்டி பேசுனீங்க, அவ்வளோதான். இது 1 டே என்கொயரி. நெல்சன் நீ எதுக்காண்டி பேசுன, இந்த கிளாரிஃபிகேஷன்லாம் ஒன்றாகணும். ஒருவேளை அடைக்கலம் கொடுத்து இதெல்லாம் நடந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் பாரபட்சம்லாம் இருக்காது. அது பாரபட்சம் காட்டும் ஆள் நம்ம கமிஷனர் அருணும் கிடையாது. அது தான் அவரை போட்டது. யார் எந்த பொலிட்டிக்கல் தலையீடும் உனக்கு கிடையாது, நீ தூக்குறவனு தூக்கணும். அதுதான் நடந்துக்கிட்டு. இன்ன வரைக்கும் அருண் சார் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார், ஃபைனல் இந்த வழக்கை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு. ஃப்ரேம் பண்ணிட்டு பார்ப்போம், கொடுப்போம். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.